இனிமேல் எவருக்கு எதை கொடுக்க முடியும்? என்ன சொல்கிறாய்? ஏன் இப்படி பேசுகிறாய்? செப்பு பட்டயத்தில் மிகவும் அழுத்தமாக எழுத்தாணியால் கையொப்பம் இட்டீரே, அதைத்தான் சொல்கிறேன். வெற்று பட்டயத்தில் நீர் போட்ட கையொப்பத்தை கொண்டு உமக்கென்று ஊரில் இருக்கும் பழைய மாளிகை, அதில் இருக்கும் பொருட்கள், நஞ்சை புஞ்சை நிலங்கள் என்று எல்லாவற்றையும் எனக்கு நீர் தந்துவிட்டதாக எழுதிவிட்டேன். இப்போது உம்மிடம் சல்லி காசு கூட கிடையாது. இனி நீர் யாருக்கு எதை தர முடியும்? இது நம்பிக்கை துரோகம். போதும். நான் கொடுத்த பொன்னை எல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு இப்போது பெண்ணை கொடுக்க மாட்டேன் என்றால் விட்டு விடுவேனா? இப்போது உம்மிடம் இருக்கும் ஒரே சொத்து பஞ்சவரணம்தான். அவளை எனக்கு மணமுடித்து தந்தால் அத்தனை சொத்தும் உமக்கு திரும்ப கிடைக்கும். இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் நிற்க வேண்டியதுதான். இப்போது இருக்கும் வீட்டில் கூட இருக்க முடியாமல் விரட்டி அடிப்பேன். உலகநாதா, என்னை பெயர் சொல்லி அழைக்க கூட உமக்கு உரிமை இல்லை. வீட்டிற்கு சென்று நன்றாக யோசனை செய்து கொண்டு வாரும். அப்படி வருவதானால் உமது மகளுடைய மனதை மாற்றி எனக்கு திருமணம் செய்து வைக்கும் நோக்கத்தோடு வாரும். இல்லாவிட்டால் நீர் வரவே வேண்டாம். உமது எல்லா சொத்துக்களும் உலகநாதனுக்கு சொந்தம் என்ற செய்தி வரும். இப்போதாவது உமக்கென்று ஒரு பெரும் சொத்து ஊரில் இருக்கிறது என்பதால் உமது தங்கை வீட்டில் உமக்கு சிறு மரியாதை இருக்கிறது. அதுவும் போய்விட்டது என்று தெரிந்தால் அவர்களே உம்மை விரட்டி விடுவார்கள். அதன் பிறகு மனைவி மக்களோடு வீதியில் தான் நிற்க வேண்டும். உலகநாதா, இனி உம்மோடு எனக்கு எந்த பேச்சும் இல்லை. நீர் போகலாம். துரைசாமி, என்ன பேர் சொல்லி அழைக்கிறேனே என்று பார்க்கிறீரா? இனி அப்படித்தான். என் எஜமானரே மதிக்காத போது நான் மட்டும் எப்படி மதிப்பேன்? உமது பெண்ணுக்காக எல்லா சொத்தையும் இழப்பதா, இல்லை சொத்தை எல்லாம் திரும்பி பெறுவதற்காக மகளை இழப்பதா? எது சரியென்று நீரே யோசித்துக் கொண்டு செல்லும். போமையா, போம். கல்யாணி, அண்ணா, யாருக்காகவோ காத்திருப்பது போல் தெரிகிறது. நான் யாருக்காக காத்திருப்பேன்? என் நடன ஆசிரியைக்காக தான் காத்திருக்கிறேன். நீ என்னம்மா சொல்கிறாய் கல்யாணி? வடிவு இன்னுமா வரவில்லை? ஆமாம் அண்ணா, உடல்நிலை சரியில்லை, அதனால் வரவில்லை என்று ஒருவரிடம் செய்தி சொல்லி அனுப்பியிருந்தார். ஏனம்மா, நாட்டியம் ஆடாமல் இருப்பது உனக்கு வருத்தமாக இருக்கிறதா? ஆமாம் அண்ணா, ஆடிய கால்கள் நிற்காது என்பார்கள். அது எவ்வளவு பெரிய உண்மை என்பதை நான் நன்றாக அறிந்து கொண்டேன். ஒரு நாள் ஆடாவிட்டாலும் எதையோ இழந்தது போல் இருக்கிறது. நாட்டியத்திற்கு ஏதேனும் தடை ஏற்பட்டால் மனம் தாங்கவில்லை அண்ணா. என்னம்மா இப்படியெல்லாம் சொல்கிறாய்? இந்த சில நாட்களுக்குள் இந்த அளவிற்கு நாட்டியத்தில் ஈடுபாடு கொண்டு விட்டாயா? ஆமாம் அண்ணா. அண்ணா, என் நடன குருவின் தமக்கை உங்கள்... சொல்லம்மா, நீ சுந்தரியை பற்றித்தான் சொல்கிறாய் என்று எனக்கு நன்றாக புரிகிறது. சொல்ல வந்ததைச் சொல். அவர் ஏன் தன் நடனம் தடைப்பட்ட போது தங்கள் மீது அந்த அளவிற்கு கோபம் கொண்டார் என்ற காரணம் இப்போதுதான் புரிகிறது. இது ஒரு தெய்வீக கலை, தெய்வங்களே ஆடி காட்டிய கலை. அதிலும்
அவர் நடராஜரையே தனது வழிபாட்டு தெய்வமாக கொண்டிருந்தார் என்று தாங்களே சொல்ல இருக்கிறீர்கள். அந்த நடராஜர் சித்திர சபை, தாமிர சபை, இந்திர சபை, கனக சபை, ரத்தின சபை என்ற 5 சபைகளில் நடனம் புரிகிறார் என்றும் 7 வித நடனங்கள் புரிந்ததால் சப்த தாண்ட மூர்த்தி என்று அவர் புகழ் பெற்றார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றை பூரணமாக பயின்று ஆடிய அந்த நடன அரசியின் நாட்டம் தடைப்படும் போது அவர் அப்படி நடந்து கொண்டதில் ஆச்சரியமே இல்லை. நடன கலைக்கு ஈடாக எதுவுமே இல்லை. என்னன்னா, ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? பேசுவது என் தங்கை கல்யாணிதானா என்று வியப்பில் பார்க்கிறேன். நீ நடனக் கலையில் இந்த அளவிற்கு ஈடுபாடு கொண்டிருப்பாய் என்று நான் நினைத்துப் பார்க்கவில்லை. இருந்தாலும் நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். என்னன்னா அது? நீ இந்த கலையை முறைப்படி கற்பது மேடையில் அரங்கேற்றம் செய்து ஆடுவதற்காக அல்ல. பட்டினத்து மாப்பிள்ளை வரும்போது என் தங்கைக்கு ஆடற்கலையும் தெரியும் என்று நிரூபிப்பதற்காகத்தான். எப்படி இருந்தால் என்ன? ஒருவருக்காக ஆடினாலும் நடராஜ பெருமானுக்காக ஆடினாலும் அது புனிதமான கலைதானே, தெய்வீக நடனம்தானே. சரி அம்மா, சரி. அது உயர்ந்த கலைதான். அதை கற்றுக் கொடுக்க வேண்டிய உன் குருநாதர் இனியும் வருவார் என்று எதிர்பார்க்கிறாயா? இதற்கு மேல் அதற்கு வாய்ப்பிருப்பதாக தெரியவில்லை. ஏன் இப்படி செய்கிறார் என்று தெரியவில்லையே. ஒருவேளை உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்நேரம் அது சரியாகி இருக்க வேண்டுமே. உடல் நலம் பாதித்திருந்தால் அது சரியாகிவிடும். மனம் பாதித்திருந்த ஏனண்ணா, அவருக்கு அப்படி என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கும்? எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நானும் சுந்தரியும் ஒருவரை ஒருவர் விரும்புவது உன் குருநாதருக்கு பிடிக்கவில்லையோ என்னவோ? அப்படியெல்லாம் இருக்காதண்ணா. உங்களிடம் அவர் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார். எப்போது வந்தாலும் அண்ணன் இருக்கிறாரா என்று அன்போடு விசாரிக்கிறார். நடனம் கற்பிக்கும் போது கூட நீங்கள் வருவீர்களா என்று ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இருக்கலாம் அம்மா. இதற்கு பின்னால் அவர் மனதில் என்ன இருக்கிறது என்று யாரால் சொல்ல முடியும்? கடலாழம் கண்ட பெரியோரும் பெண்களின் மன ஆழம் காண முடியாது என்றுதானே சொல்கிறார்கள். பெரியம்பலம், ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. அது சம்பந்தமாக உடனடியாக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். கல்யாணி, நீ செல். வா மேகனா. சொல் மேகநாதா, எதுவாக இருந்தாலும் பதட்டப்படாமல் சொல். என்ன செய்தி? உரங்கா புலி ஒரு ரகசிய மடலோடு புறப்பட்டுச் செல்வதாக நம் உளவுப்படையிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. யார் கொடுத்த மடல்? யாருக்கு போகிறது? அதை நான் சொல்கிறேன் வாளுக்கு வேலி. வாருங்கள் வெள்ளை ஐயரே. வணக்கம். 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 சொல்லுங்கள் ஐயரே, அந்த மடல் யாருக்கு போகிறது? கர்னல் அக்னியுடமிருந்து தற்போது தமிழகத்திற்கு வரப்போகும் கர்னல் வெல்ஸுக்கு அனுப்பப்படும் ஓலை. தமிழகத்தை எப்படி தாக்கி ஆக்கிரமிக்க வேண்டும், மருது பாண்டியர்களை எப்படி வளைத்து பிடிக்க வேண்டும் என்பதற்கான திட்டங்கள் அதிலே இருக்கிறது. அந்த மடல் வெல்ஷிடம் போய் சேர்ந்து விட்டால் அது மருது சகோதரர்களுக்கு பெரும் ஆபத்தாகிவிடுமே. இரு கர்னல்களுக்குள் நடக்கும் இந்த மடல் பரிமாற்றத்தில் உரங்கா புலி எப்படி வந்தான்? அதுதான் அக்னிவின் ராஜதந்திரம். ஒரு பிரிட்டிஷ் வீரர் மடல் கொண்டு போகிறான் என்றால் ஆங்காங்கே நிற்கும் நமது வீரர்கள் அதை எளிதாக அறிந்து கொண்டு அவனை மடக்கி பிடித்து விடுவார்களே. மடல் உரிய இடத்திற்கு உரிய நேரத்தில் போய் சேர முடியாதே. அதனால்தான் அக்னியு உரங்கா புலியை தன் முகாமிற்கு அழைத்து வந்து கொடுக்காமல் ஜம்புலிங்கத்திடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். ஜம்புலிங்கம் வல்லத்தரையன் மாளிகைக்கே வந்து உரங்கா புலியை தனிமையில் சந்தித்து அவனிடம் மடலை தந்துவிட்டு சென்றிருக்கிறான். மிகவும் தந்திரமாகத்தான் செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு எச்சரிக்கையாக செயல்பட என்ன காரணம்? மானாமதுரையில் நடந்த யுத்தத்தில் மேஜர் கிரேவின் படைக்கு மருது பாண்டியர்களின் படை மரணடி தந்திருக்கிறதே. அதனால் ஏற்பட்ட அச்சத்தால் தான் இப்படி சுற்றி வளைத்து செய்தி அனுப்புகிறார்கள்.
பெரும் படையோடு வரும் வேள்ஷை கொண்டு மருது பாண்டியர்களை ரகசியமாக தாக்க திட்டம் வகுத்திருக்கிறார்கள். அந்த திட்டம் வேள்ஷ் கைக்கு போய் சேரக்கூடாது. வழியிலேயே தடுத்துவிட வேண்டும். நீ ஏன் இந்த அளவிற்கு பதட்டப்படுகிறாய் என்பது எனக்கு புரியவில்லை மேகநாதா. நீ கவலைப்படாதே. உரங்காபுலி எந்த பாதையில் செல்கிறான் என்பதை நம் ஒற்றர் படை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? துல்லியமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிறகென்ன? நானே புறப்பட்டுச் செல்கிறேன். அந்த உரங்காபுலியை மடக்கி பிடித்து அந்த ஓலையை பறிக்கிறேன். கூடாது வாளுக்குவேலி, கூடாது. நீ நேரடியாக சென்றால் அந்த செய்தி உடனே அக்னியுவுக்கு தெரிந்துவிடும். நீ போகக்கூடாது. நான் போகட்டுமா? வேண்டாம் மேகநாதா, வேண்டாம். உரங்கா புலி ஒரு மூர்க்கன். நீ அவனுடன் மோதினால் தாழ்ந்த குலத்தவன் என்னை தாக்கிவிட்டான் என்று அதை பெரும் சாதி கலவரமாக மாற்றி விடுவான் அந்த உரங்கா புலி. வேறு யார்தான் போக வேண்டும் என்கிறீர்கள்? எனக்கு புரிந்துவிட்டது. யாரை அனுப்ப வேண்டும் என்று வெள்ளையர் குறிப்பிடுகிறார் என்பது எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. யார் அம்பலம்? கருத்தாதப்பன். எனக்கு கொடுப்பதற்கு உம்மிடம் என்ன இருக்கிறது? ஏன்? எல்லாவற்றையும் தான் எனக்கு பட்டயம் எழுதி கொடுத்து விட்டீரே. இப்போது உம்மிடம் இருக்கும் ஒரே சொத்து பஞ்சவரணம்தான். அவளை எனக்கு மணமுடித்து தந்தால் அத்தனை சொத்தும் உமக்கு திரும்ப கிடைக்கும். சுவாமி, என்னவாயிற்று? ஏன் இப்படி கண்ணீரோடு அமர்ந்திருந்தீர்கள்? சொல்லுங்கள் சுவாமி, என்னவாயிற்று? வேண்டாம் பச்சையம்மாள். அதை சொன்னா உன்னால் தாங்க முடியாது. அதற்காக உங்கள் மனதிலேயே வைத்து பொறுமிக் கொண்டிருந்தால் அதற்கு எப்படி தீர்வு கிடைக்கும்? இனி முடிவு காண்பதற்கு எதுவுமே இல்லை பச்சையம்மாள். எல்லாமே முடிந்து விட்டது. என்ன முடிந்து விட்டது? நம் வாழ்க்கையே முடிந்து விட்டது. என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? உலகநாதன். உலகநாதனா? அவனுக்கு என்ன? அவன் நம்மை ஏமாற்றி விட்டான் பச்சையம்மாள். நம்மிடமிருந்த சொத்துக்கள் அனைத்தையும் அவன் எழுதி வாங்கிவிட்டான். எல்லாமே பறிபோய் விட்டது. என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் எல்லாம் எவ்வளவோ சொன்னீர்கள், நான் தான் கேட்கவில்லை. திடீரென்று வந்த ஒருவனை நண்பனின் மகன் என்ற ஒரே காரணத்திற்காக அளவிற்கு மீறி நம்பிவிட்டேன். நச்சு பாம்பு என்று தெரியாமல் நெருங்கி பழகிவிட்டேன். அது இப்பொழுது தனது நஞ்சை பலமாக கக்கிவிட்டது. எப்படி எப்படி நீங்கள் நம் சொத்துக்களை அவனுக்கு எழுதி கொடுத்தீர்கள்? திருச்சிராப்பள்ளியில் புதிதாக தொடங்கப் போகும் வியாபாரத்தில் என்னையும் பங்குதாரராக சேர்த்துக் கொள்வதாக கூறி எனக்கு மதுவை ஊற்றிக் கொடுத்து நான் மது மயக்கத்தில் இருந்தபோது வெற்று பட்டயத்தில் கையெழுத்து வாங்கிவிட்டான். அதை கொண்டு நமது சொத்துக்கள் அவனுக்கு சொந்தம் என்று எழுதி வைத்து விட்டான். நம் குடும்பத்தையே நடு வீதியில் நிறுத்துவேன் என்று மிரட்டுகிறான். எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம்! எதற்காக அந்த உலகநாதன் இப்படி எல்லாம் செய்கிறான்? நம் மகள் பஞ்சவர்ணத்தை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமாம். அப்படி செய்தால்தான் என்னிடம் எழுதி வாங்கிய சொத்துக்களை எல்லாம் திரும்ப தருவதாக கூறுகிறான். என்ன துணிச்சல் அவனுக்கு! அவன் இங்கு வந்த அன்றே வல்லத்தரையன் என்னை எச்சரித்தானே. அதை கேட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்திருந்தால் இந்த அளவிற்கு வந்திருக்காதே. நானும் நீங்கள் உலகநாதன் கொடுத்தான் என்று அவ்வப்போது கொண்டு வந்த பணத்தையும் பொற்காசுகளையும் கண்டு மனதை பேதலிக்க விட்டு விட்டேன். இப்போது நாம் என்ன செய்வது பச்சையம்மாள்? அவன் கேட்பதை நாம் எப்படி நிறைவேற்றுவது? என்ன பேசுகிறீர்கள்?
அவன் கேட்பதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? நீங்கள் இப்படி சிந்தித்தீர்கள் என்று தெரிந்தால் கூட பஞ்சவர்ணம் உங்களை மன்னிக்க மாட்டாள். தந்தையாக கூட அவள் உங்களை கருத மாட்டாள். பஞ்சவர்ணத்தை பாழங்கிணற்றில் பிடித்து தள்ளினாலும் தள்ளுவேனே தவிர அந்த பாதகனுக்கு ஒருபோதும் என் மகளை தர ஒப்புக்கொள்ள மாட்டேன். நம்மிடம் இருக்கும் எல்லா சொத்துக்களையும் பறித்துக் கொண்டு நமக்கென மிஞ்சி இருக்கும் ஒரே சொத்தான நம் மகளையே ஈடாக கேட்கிறான் அந்த கயவன். அவளை கொடுத்துதான் நம் சொத்துக்களை பெற வேண்டும் என்றால் அந்த சொத்து நமக்கு வேண்டவே வேண்டாம். பஞ்சையாய் பராரியாய் திரியும் சிலர் போல் நாமும் ஏமாந்தவர்களாகவே வாழ்ந்து விடுவோம். பச்சையம்மாள், நம் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே. என்ன நேர்ந்தது? ஒன்றுமில்லை அம்மா. எதற்காக என்னிடமிருந்து மறைக்க நினைக்கிறீர்கள்? சின்னஞ்சிறு வயதுதான் என்றாலும் உங்களை பற்றி நன்றாக அறிந்தவள் நான். உங்களது ஒவ்வொரு அசைவுக்கும் பொருள் தெரிந்தவள் நான். இன்று இந்த அளவிற்கு இருவருமே கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் மிகப்பெரிய சங்கடம் ஏதோ நேர்ந்திருக்கிறது என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது. என்ன நடந்ததென்று எதையும் மறைக்காமல் சொல்லுங்கள். சரி, உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடத்தை என்னிடம் சொல்லவே விரும்பவில்லை என்றால் என்னை நீங்கள் உங்கள் மகளாகவே நினைக்கவில்லை என்று தோன்றுகிறது. பிறகதற்கு உங்களிடம் அதை பற்றி கேட்க வேண்டும்? நான் போகிறேன். பஞ்சவர்ணம், உண்மையை சொல்லுங்கள். அந்த உலகநாதன் உன் அப்பாவை ஏமாற்றி விட்டான் அம்மா. ஓ, நினைத்தேன். அவன் அப்பாவிடம் அதிகமாக குழையும் போதே ஏதோ பிரச்சனை ஏற்பட போகிறது என்று அப்போதே நினைத்தேன். என்ன செய்தான் அவன்? நமது ஊரில் நமக்கென இருந்த நிலங்கள் அனைத்தையும் ஒரு செப்பு பட்டயத்தில் எழுதி வாங்கி விட்டானாம். என்னப்பா இது? இது எப்படி நடந்தது? அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று நீங்கள் படித்து பார்க்கவே இல்லையா? இல்லை அம்மா. ஏன்? கையொப்பமிடும்போது அந்த செப்பு பட்டயத்தில் எதுவுமே எழுதப்படவில்லை. என்ன? ஏதும் எழுதப்படாத பட்டயத்திலா கையெழுத்திட்டீர்கள்? அப்படி செய்வது மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அம்மா, அந்த உலகநாதனை அளவுக்கு மீறி நம்பிவிட்டேன். அதை அவன் பயன்படுத்தி சதி செய்து என்னை ஏமாற்றி கையொப்பமிட வைத்து விட்டான் அம்மா. அந்த சொத்துக்களை நம்மிடம் திருப்பி தர வேண்டும் என்றால் நாம் ஒரு நிபந்தனைக்கு உட்பட வேண்டும் என்று கட்டளை விதித்திருக்கிறானாம். என்ன நிபந்தனை விதித்திருக்கிறானா? என்ன நிபந்தனை விதித்திருக்கிறான் அவன்? உனக்கு எதற்கம்மா அது? அவன் என்ன நிபந்தனை விதித்திருப்பான் என்று நான் சொல்லட்டுமா? என்னை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் எல்லாவற்றையும் திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொல்லியிருப்பான். அப்படித்தானே? பஞ்சவர்ணம், உனக்கு அது எப்படி தெரியும் என்கிறீர்களா? என்னிடமே முறை தவறி பேசி வந்தானம்மா அவன்.